மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியில் இல்லாத கட்சிகளுக்கு குறைவான தொகுதிகளே கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தேவப்பிரியன். 2019 தேர்தல் முடிவு நம்மகிட்ட இருக்கு. 2024 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கு. இந்த ரெண்டு இதையும் டேட்டாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. பாஜகவுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ யார் தான் தோல்வி அடைந்தது, யாருடைய எண்ணிக்கை குறையுது அப்படின்னு பார்க்கும்போது தான் பல முக்கியமான விஷயம் நமக்கு புரியுது. எஸ், இந்தியா கூட்டணியில் கடந்த முறையோட இந்த முறை நிறைய கட்சிகள் அங்கம் வகிச்சிருக்காங்க. அதன் காரணமாக அவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. ஆனால் எந்த கட்சிகளையும், அதாவது பாஜக கூட்டணிகளையும் போகாமல் இந்தியா கூட்டணிகளையும் போகாமல் தனித்து நிற்கக்கூடிய கட்சிகள் அப்படின்றது மாநில கட்சிகள் சில மிக முக்கியமான கட்சிகளாக இருக்குது. ஒன்று ஒய்எஸ்ஆர்பி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி, ஒடிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் கட்சி பிஜு ஜனதா தளம், உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சி, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி. இந்த 4 கட்சிகளும் ஒரு மாநிலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு கட்சிகள், அந்த மாநிலத்தை ஆட்சி புரிந்த கட்சிகள் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 4 கட்சிகள் மட்டும் இல்லாமல் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, இந்த திரிணாமுல் காங்கிரஸும் தற்போது இந்தியா கூட்டணியிலையும் இல்லை, பாஜக கூட்டணியிலும் இல்லை அப்படின்றது தான். ஸோ இந்த கட்சிகள் கிட்ட இருந்து தான் கூடுதல் தொகுதிகளை பாஜக கைப்பற்றி இருக்கு. அதாவது இந்தியா ஒரு பக்கம் கெயின் பண்ணிட்டு இருந்தாலும், பாஜக ஒரு பக்கம் கெயின் பண்ணிட்டு இருந்தாலும், இந்த மாநில கட்சிகள் எந்த அணியிலையும் சேராமல் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அப்படின்றது ஒரு பக்கம் சரிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த எக்ஸிட் போல் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்குது. அதாவது தேர்தலுக்கு பிறகு நாம் எதுனாலும் டெசிஷன் எடுத்துக்கலாம், இப்போதைக்கு நம்மளுடைய மாநிலத்தை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண கட்சிகள் கொஞ்சம் பின்னடைவாக சந்திச்சிருக்காங்க. முறையான சீட் அலையன்ஸ் இல்லாததும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்களுடைய அலையன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணாததும் தான் இந்த பின்னடைவுக்கு காரணம் அப்படின்றது தான் இந்த எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வரும்போது நமக்கு இன்னும் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு, மாநில கட்சிகள் தான் செல்வாக்குமிக்க கட்சிகளாக இருக்கும் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசப்பட்டது, இனிமேல் மாநில கட்சிகள் தனியாக இருந்தால் அவங்களால சர்வே பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு.